வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, எல்லாத்தோடு சேர்த்து சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவா விரும்பி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் புளிக்கறி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் கடுகு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடிக்கட்டும். இப்போ கடலை பருப்பு வெடிச்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த வெண்டைக்காய் புளிக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா வதங்குது வெங்காயம். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா குலைவாக வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கணும். இதுக்கு இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ஏன்னா தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடும் உப்பு சேர்க்குறதுனால. இப்போ இது நல்லா வதங்கட்டும். 2 சேர்ந்து நல்லா வதங்கணும். குலைவாக வதங்கணும். 2 சேர்ந்து வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா குலைவாக வதங்கிருச்சு. இப்போ இதில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்குது. நல்லா கழுவிட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கு. இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த வளவளப்பு தன்மைனா தன்னால் போயிடும். அது கிண்ட வதக்க போயிடும். வளவளப்பு தன்மையெல்லாம் இருக்காது இந்த புளிக்கறியில். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம். சேர்த்து நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ இதில் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து இந்த வெண்டைக்காயோட கிண்டி விட்டுக்கிறோம். பார்க்கையில் வளவளப்பு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் வளப்புத்தன்மை இருக்காது. எல்லா இது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ இதோடு சேர்த்து செத்த வெந்து
வரட்டும், வதங்கி வரட்டும் வெண்டைக்காய். இப்போ பாருங்கள் அது வெந்துருச்சு. இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, சுண்டி வந்துடுச்சு. இப்போ வெண்டைக்காய் புளிக்கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உப்பு புளிப்பு காரத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தண்ணி லைட்டாக வற்றினோன்னே இறக்கிடலாம். அது பார்க்கலாம். அப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. வெண்டைக்காய் புளிக்கறி ரொம்ப சூப்பராக சுண்டி வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சாம்பார் சாதத்தோடு தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வெண்டைக்காய் புளிக்கறி ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோருக்கும் ஷேர் ஆகும். லைக் பண்ண மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.